श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 375. परिणतिमकठोरां प्राप्तया यत्प्रभावात् अलपतशिलया स्वान् गौतमो धर्मदारान् पुनरुपजनिशङ्का वारकं पादुके तत् प्रशमयति रजस्ते रागयोगं प्रजानां. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. கௌதமஹா, கௌதமர் என்ற ரிஷியானவர், யத்து யாதொரு உன்னுடைய தூளிகளுடைய, பிரபாவாத் மகிமையாலே, அகட்டோராம் மிருதுவான, பரிணதிம் வேறுபாட்டை, பிராப்தயா அடைந்த, ஷிலையா கல்லினால், ஸ்வான் தன்னுடையதான, தர்மதாரான் தர்மபத்தினியான அகல்யை, அலபத அடைந்தாரோ, தது அந்த, தவ உன்னுடைய, ரஜகா தூளியானது, பிரஜானாம் ஜனங்களுக்கோவென்றால், புனகா மறுபடியும், உபஜனி பிறப்பதினுடைய, சங்கா சங்கையை, வாரகம் சத்து போக்கடிக்கிறதாய்கொண்டு, ராகயோகம் சப்தாதி விஷயங்களில் ஆசையின் சம்பந்தத்தை, பிரஷமயதி போக்கடிக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது மறுபடியும் அகலிகை விருத்தாந்தம். ஆனால் மறுபடியும் இந்த அகலிகை விருத்தாந்தம் வந்தாலும் இது எந்த ஆங்கிள்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது கௌதம் முனிவரோட அந்த பார்வையிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம். இது கௌதம ரிஷியானவர் எப்படி பார்க்குறாரு இதை அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அகலிகைக்கு சாபம், அந்த சாபமானது பாதுகையின் தூசியினால் தீர்க்கப்படுறது. இப்போ அகலிகையானவள் கௌதமருக்கு மறுபடியும் கிடைக்கிறார். இப்போ நம்ம முதல்லேருந்து என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, பாதுகையின் தூளியானது நம்மளுடைய ஆசைகளை அடக்கி, நமக்கு இந்த இக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் முக்கியமில்லைன்னு நம்மளை கட்டுப்படுத்தி, நமக்கு மோட்சத்துக்கான வழியை கொடுக்கிறவோ, மறுபிறப்பு இல்லாமல் பண்ணுபவள் பாதுகை. அவளுடைய தூசியானது நமக்கு மறுபிறப்பு இல்லாமல் பண்ணும்னு பார்த்துடுவோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, பாதுகையின் தூளியானது அகலிகைக்கு மறுபிறப்பை கொடுத்து, இன்னொரு முறை அவள் வாழ்வதற்கான அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அவள் கௌதமரோட மறுபடியும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது இருக்குது. அப்போ என்ன ஆகும்? பாதுகை மறுபிறப்பு இல்லாமல் பண்ணுபவள் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் அகலிகைக்கு தன்னுடைய ரஜஸ்னால் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தவள் அப்படின்னு ஆயிடுறது. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும்பொழுது, தபோபல விஷுத்தாங்கீம் கௌதமஸ்ய வசானுகாம் கௌதமோபி மகாதேஜா அகல்யா சகிதா சுகி அப்படின்னு இருக்கும். சுகமாக அதுக்கப்புறமா அவர் அகலிகையோட சேர்ந்து வாழ்ந்தார் கௌதம மகரிஷி அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இருக்கும். அப்போது பாதுகையின் தூசானது சுகமான வாழ்க்கையை கொடுக்கறது, மறுபிறப்பை கொடுக்கறது அகலிகைக்கு. நமக்கு ஆனால் மறுபிறப்பை நீக்கிறது அப்படின்னும் பொழுது இது ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னா, அதுதான் பாதுகையோட விசேஷம்னு சொல்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது திருக்குடந்தை ஆண்டவன் ஆச்சாரிய ராமாமிரதத்தில் சாய்ச்சிருக்கார். அதாவது ராமாயண உபன்யாசத்தும் போது நிறைய பேருக்கு எப்படி இருக்குமா, பரநியாசம் பண்ணிக்கணும்னா பயமாக இருக்குமா. ஏன்னா பரநியாசம் பண்ணிட்டா உடனே ஏதோ மோட்சத்துக்கு கிளம்பி போயிடுவோம் மாதிரி. நம்மளுடைய பாப மூட்டைக்கு நம்ம எவ்வளோ பலன் கொடுக்க ஆரம்பித்த அந்த பாபங்களுக்கெல்லாம் நம்ம இங்கே இருந்து பதில் சொல்லிட்டு தான் கிளம்ப முடியும். மோட்சம் நிச்சயம்னாலும் உடனே அது நமக்கு கிடச்சிடுற அளவுக்கு எல்லாரும் அவ்வளோ புண்ணியாத்மாவாக இருக்கிறது இல்லை. அதில் சுவாமி சாய்க்கிற, திருக்குடந்தை ஆண்டவன் சாய்க்கிற, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு பயம் என்னன்னா, பிரபத்தி பண்ணிட்டா உடனே நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போயிடுவோம், நமக்கு பிராணம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கா அப்படின்னு சாய்க்கிற. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும் போல இருக்கு. ஆக இப்போ பாதுகையை சேவிச்சா உடனே மோட்சம்தான் அப்படின்னா, அப்போது கொஞ்சம் பயம் வருது எல்லாருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி பாதுகையை சேவிச்சா மோட்சம்தான் அப்படின்னா, அப்போ நம்ம உடனே இந்த நார்மல் லைஃப்பில் இருக்கிற எல்லா சுகங்களையும் தியாகம் பண்ணி, எல்லா ஆசைகளையும் விரக்தியாகி அப்படியெல்லாம் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா முக்குண பிரகிருதி, அந்த
3 குணங்களும் இந்த விரஜா நதியை தாண்டுற வரைக்கும் நமக்குள்ளே இருக்க தான் இருக்கும். எதையுமே நம்மளால் குறைச்சிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும், அவ்வளவுதான். மோட்சம் நிச்சயம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையின் முறையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்திட்டு நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணுவோமே ஒழிஞ்சு உடனே நம்ம மோட்சத்துக்கு போயிடுவோம், உடனே நம்ம பூலோகத்தில் எல்லாத்தையும் விரக்தியாக ஒதுக்கிடுவோன்றது இல்லைன்னு சொல்ல வந்த ஸ்லோகம் தான் இது. ஆக பாதுகைக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை எப்படி கொடுக்கணும்னு, அதை சொல்ல வந்த ஸ்லோகம். கௌதம மகரிஷிக்கு அகலிகையோட அந்த நல்ல ஒரு சுக வாழ்வை, ஏன்னா அவள் மகரிஷிகள், அவளுக்கு நிறைய யாகம் யஜ்யம் தபம் தானம் இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு தர்ம பத்னி ரொம்ப அவசியம். அதனால அவளுக்கு மறுபிறப்பை கொடுத்து இன்னொரு சந்தோஷமான வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தா பாதுகையானவள். நமக்கு நம்ம எதிலேயே தான் இருக்கும், ஆனால் நமக்கு மோட்சத்துக்கு போகணுங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த வழியில் நம்மளை நடத்திட்டு போகிறாள். ஆக பாதுகையானவள் யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சு அவாவாளுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை கண்டிப்பாக கொடுப்பா. ஏன்னா திருக்குடந்தை ஆண்டவன் ஆச்சாரிய ராமாமிர்தத்தில் சாய்ச்சிருக்க அந்த குகன் சொல்வாராம் ராமன் கிட்ட, நேர் படகுல ஏறும்பொழுது காலை நல்லா சோதிச்சுட்டு ஏறும் சுவாமி அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உம்ம கால் தூசுப்பட்டு உடனே என்னுடைய படகான இந்த கல் பொண்ணான மாதிரி இந்த மரமும் பொண்ணாயிருத்துன்னா நான் எதை வச்சு வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு குகன் சொல்லுவாராம். அந்த மாதிரி ராமனோட திருவடிப்பட்ட இடம் எல்லாம் எல்லா கல்லுமா பொண்ணாயிருத்து இல்லை. பாதுகைக்கு தெரியும் எப்போ யாருக்கு என்ன மாதிரியான வாழ்வை கொடுக்கணும், எது அவளுக்கு அவசியம். ஏன்னா ரிஷிக்கு கண்டிப்பாக தர்ம பத்னின்றவ அவசியம் யஜ்ஞ காரியத்துக்காக. அதனால அவளுக்கு மறுஜன்மம் கொடுத்தா. இப்போ நமக்கு மறுஜன்மம் அவசியமே இல்லை, நம்ம மோட்சத்துக்கு போகிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் நமக்கு அதை கொடுக்குறா. அதனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார், பிரஜானாம் ஜனங்களுக்கோ வென்றால் புனக உபஜனி, மறுபடியும் பிறப்பதனுடைய சங்கையை போக்கடிக்கிறாய் அப்படின்னு. ஆக பாதுகையை சேவிச்ச உடனே மோட்சத்துக்கு நம்ம போயிட போகிறது இல்லை. இந்த லோகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய அத்தனை சுகங்களையும் நமக்கு கொடுத்துட்டும் கடைசியாக தான் நமக்கு அந்த மோட்சத்தையும் அவள் கொடுக்க போகிறா அப்படின்றத ரொம்ப அழகாக சுவாமி 2 விஷயங்களை எடுத்துட்டு, நம்மளை ஒரு பக்கமும் கௌதமரை ஒரு பக்கமும் எடுத்துட்டு, அவருக்கு தர்ம பத்னியை மறுபிறப்பை கொடுத்தால் நமக்கு மறுபிறப்பு இல்லாமல் ஆக்கி விடுவாள். ஆக பாதுகையால் 2மே முடியும். நமக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், யார் மூலமாக கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு பாதுகையானவள் நம்மை வழிநடத்துவாள். அவளுடைய தூளியானது நம்மை வழிநடத்தும்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.